நாஞ்சில்கோட்டை போஸ்டல் காலனியில் பிளம்பிங் வேலை பார்த்து கொண்டிருந்த போது யாரோ செல்லில் அழைத்தனர். கையில் பிவிசி பைப்பை ஒட்டும் சொல்யூஷன் வைத்து கொண்டிருந்ததால் செல்லை எடுக்க முடியவில்லை. அரை மணியில் வேலை முடித்து கையை நன்றாக கழுவி தேங்காய் எண்ணெய் தேய்த்ததால் பிவிசி பைப்பை ஒட்டும் சொல்யூஷன் சுத்தமாக போய்விட்டது. செல்லை எடுத்து பார்த்தேன். சிவக்குமார் அழைத்திருந்தான். அழைத்தேன். உடனே எடுத்து விட்டான். என்ன கூப்பிட்டிருந்தியே, ஏதாவது செய்தியா? ஆமா, நடு அக்காவை மெடிக்கல்ல சேர்த்திருக்காங்க, ஐசியூல வச்சிருக்காங்க. நான் இப்ப மன்னார்குடியில இருக்கேன், வர கொஞ்சம் லேட் ஆக போல. நீ பக்கத்துல இருந்தா போய் பார்த்துட்டு சொல்லு. ஏன், என்னாச்சு? 2 மாசத்துக்கு முன்பே போய் தானே பார்த்துட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு தானே வந்தோம். சரி, உடனே போய் பார்க்குறேன். நாஞ்சில்கோட்டையிலிருந்து குறுக்கே நியூ ஹவுஸ் யூனிட்டிங் வழியாக புது பஸ் ஸ்டாண்ட் பின்புறம் சென்று மெடிக்கல் காலேஜ் வந்து சேர்ந்தது. ஐசியூ எங்கே என விசாரித்து அங்கே போய் பார்த்தேன். 5 ஆண்டுகளில் நிறைய மாற்றம். மெடிக்கல் காலேஜ் பெரிதாக விரிவடைந்தது. 300 படுக்கை கொண்ட பெரிய கட்டிடமும் அதில் அடங்கும். பெரியக்காவும் சின்னக்காவும் முன்பே வந்திருப்பார்கள் போல. வெளியே கண்களில் கலக்கமும் முக அழுகையும் எதிர்பார்த்திருந்தது. விசாரித்த போது தூக்கு மாத்திரை அதிகமாக சாப்பிட்டதால் விபரீதமாகிவிட்டது. நடு அக்காவின் கணவரோ ஆம்புலன்ஸில் அழைத்து கொண்டு வந்து சேர்த்ததாக சொன்னார்கள். டோஸ் அதிகமாகிவிட்டதால் இதுவரை கண் விழிக்கவில்லை. தலைமை மருத்துவர் வந்து பார்த்துவிட்டு அவரின் ஆலோசனைப்படி சலைன் பாட்டிலில் மருந்துகள் கொடுத்து அக்காவின் உடலில் ஏறிக்கொண்டிருந்தது. அங்கு வேலை செய்யும் நண்பர் மூலம் ஆழ்ந்து விசாரித்ததில் பிழைத்து விடுவார், மூளை பாதித்து மனநிலை சரியாக இருக்காது என்றனர். இதை எப்படி சிவாவிடம் சொல்வது? வேறு வழி இல்லை, சொல்லிதான் ஆக வேண்டும். நடு அக்காவின் கணவர் அங்கிருந்த பெரிய பெஞ்சில் அமர்ந்திருந்தார். என்ன பார்க்க முடியாமல் தலை குனிந்தார். நான் செல்லை எடுத்து சிவாவை அழைத்தேன். 2வது ரிங்கிலேயே விட்டான். டேய், எப்போடா தஞ்சாவூர் வருவ? பெரியக்காவும் சின்னக்காவும் இங்கே தான் இருக்காங்க. சரி, நடு அக்கா எப்படி இருக்கு அதை முதல்ல சொல்லு. நான் கிளம்பிட்டேன், பைக்கில் வர்றேன். ஓகே, பார்த்து வா. இங்கே நிலவரம் சரியில்லை, பதட்டப்படாம வந்துரு, பார்த்துக்கலாம் என்றேன். என்னடா சொல்கிற? ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லையே. அப்படியெல்லாம் இல்லை, வந்துரு, பேசிக்கலாம். கீழே 3வது கேட்டுக்கிட்ட நிற்கிறேன், இல்லைனா வந்துட்டு ஃபோன் பண்ணு. ஃபோனை கட் செய்து விட்டேன். இது போல் ஆகும் என என்னை தவிர யாரும் எதிர்பார்க்கவில்லை. முன்பே ஒரு தடவை நான் சொல்லியிருந்தேன், அக்கா தற்கொலை செய்து கொள்வாள். அவளது நடவடிக்கை அப்படித்தான் இருக்கிறது. ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள். அவள் கணவன் சரியாக பார்த்து கொள்ள மாட்டார். நாங்கள் பழகும் முன்பே சிவகுமாரின் அக்காக்கள் 3வரும் திருமணமாகியிருந்தது. நடு அக்காவின் முதல் குழந்தை தவறிய 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கர்ப்பமாயிருந்தார். 3வருமே அமைதியான அழகான முகம் கொண்டவர்கள். அவர்களுடன் பழகும் யாரும் வெறுக்கவோ முடியாது. அளவுக்கு அன்பும் பாசமும் காட்டுவார்கள். ஒரு தடவை நடு அக்கா சமைத்து சாப்பிட்டு கொண்டிருந்த நண்டில் தசைப்பகுதியில் மட்டும் எடுத்து என்னை அருகே வரச் செய்து ஊட்டி விடுகிறார். பல தடவை நீயும் என் சொந்த தம்பி போல் என என் தலையில் தனது கையாலே கோதுவார். அச்செயலை செய்யும்போது வெளிப்படும் உள் அன்பை சொல்ல வார்த்தையே இல்லை. அவள் கணவர் பஞ்சாயத்தில் உதவியாளர் வேலை கூடவே சத்துணவு ஊழியர்களை கையாளும் பொறுப்பும் வழங்கப்பட்டிருந்தது. அதிகம் பெண்கள் புழங்கும் பகுதி என்பதால் எப்பொழுதும் யாராவது ஒரு பெண் அவரிடம் வேலை கேட்டோ இடம் மாறுதல் குறித்தோ அவர்கள் பகுதியில் ஏற்படும் இடர்கள் குறித்தோ புகார்களோடு வந்து காத்திருப்பது வழக்கம். அப்படி வரும் பெண்களின் பெரும்பாலும் கணவனை இழந்தவர்கள், கைவிட்டவர்கள், சரியான வருமானமில்லாதவர்கள் வந்து அவரிடம் வேலை கேட்டு எப்போதோ அவருள் விழித்து கொண்ட பெண் மோகம் கொண்ட மிருகம் அவ்வில்லாத பெண்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்த ஆரம்பித்தார். நடு அக்காலுக்கு தெரிய வர அப்போதிலிருந்து இருவருக்கும் இடையே பிளவு ஏற்பட்டது. சில சமயங்களில் பகலில் வீட்டிலேயே அவளுக்கு தூக்கு மாத்திரை கொடுத்து தூங்க வைத்துவிட்டு அழைக்கப்பட்டு வரும் பெண்களிடையே கூடினார். தூக்கு மாத்திரை அதிகம் வழங்கப்பட்டதால் பிறந்த குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாமல் இருந்தது. 3 மாதத்திலேயே இறந்துவிட்டது. மனதளவில் மிகவும் அதிகம் பாதிக்கப்பட்டார். மேலும் தூக்கு மாத்திரை வாங்கி வழக்கம் போலவே கொடுத்து ஏறக்குறைய பைத்திய நிலைக்கு கொண்டு வந்து விட்டிருந்தார். ஒரு கட்டத்தில் சிவா வீட்டிலும் என் வீட்டிலும் வைத்து கொண்டபோது தெளிவான சமயங்களில் நடந்ததை சொல்லி அழுவார். கணவரை கூப்பிட்டு விசாரித்த போது அக்கா மீதே குற்றம் சாட்டினார். அவர் கொடுத்து வந்த மாத்திரைகளை மருத்துவரிடம் காட்டி விசாரித்த போது அவர்கள் செய்த செயலில் ஒட்டுமொத்த விளைவும் அக்காள் உடலிலும் மனதிலும் தெரிந்தது. உடல் பெருத்தும் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் இருந்தார். சமயங்களில் ஒரே இடத்தில் அமர்ந்து ஒரே பார்வையாக பார்த்து கொண்டிருப்பார். அப்பொழுதும் கணவரை விட்டு கொடுக்காமல் தான் பேசுவார். சரியாகிய கணவர் வீட்டிற்கு கொண்டு விட்டு
ஊரில் பஞ்சாயத்து வைத்து எச்சரித்து அவரை கணவரின் வீட்டில் விட்டு வந்து 5 வருடமாகியது. அவ்வப்போது நேரிலும் போனிலும் பேசும்போது எதையும் வெளிக்காட்டாமல் நன்றாக இருப்பதாக சொல்வார். நம்பினோம். இப்போது ஐசியூவில். 1 மணி நேரத்தில் சிவா வந்துவிட்டான். ஐசியூவில் உள்ளே அனுமதி மறுத்துவிட்டனர். மறுநாள் காலைதான் பார்க்க முடியும். மறுநாள் மதியம் கண் விழித்தார். யாரையும் அடையாளம் தெரியவில்லை. சிவா கதறிவிட்டான். 3 நாள் கழித்தே அடையாளம் கண்டு புன்னகைத்தார். சைகையால் அருகே அழைத்து என்னையும் என் சின்ன மகளையும் விசாரித்தார். நல்லவேளை, எந்தவித பாதிப்பும் பெரிதாக இல்லை. 1 வாரத்தில் டிஸ்சார்ஜ் செய்து விட்டனர். எனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று நன்கு பார்த்து கொண்டேன். எனது மனைவியும் ஒத்துழைப்பின் 3 மாதங்களில் முற்றிலும் குணமாகி தெளிவாக பேசவும் பழைய அழகான பொலிவான முகங்களையும் வந்துவிட்டது. கணவரை பார்க்க வேண்டும். பேசி வாழ்க்கையை இனிமேலாவது சரி செய்ய முடியுமா என்று கேட்க வேண்டும் என்றார். அழைத்தோம். வந்தார். சமாதானம் பேசி இனி இதுபோல நடக்காது, திருந்திவிட்டேன், அக்காவை கண்ணுக்கு மேலாக பார்த்து கொள்வேன் என்றார். 5 மாதம் எந்த பிரச்சனையுமின்றி நன்றாக போனது. எனக்கு சிவாவுக்கும் அக்காவை பார்க்கும் போதெல்லாம் மகிழ்ச்சியாகவே இருந்தது. மாலை 5 மணி இருக்கும். நடு அக்கா செல்லில் அழைத்திருந்தார். எடுத்து சொல்லுக்கா, எப்படி இருக்க என்று கேட்டேன். தம்பி மெடிக்கல் காலேஜுக்கு வா என்றார். குரலில் எவ்வித பதற்றமும் இல்லை. நான் பதறி என்னாச்சுக்கா, அங்கே எதுக்கு போன? உடனே வர்றேன். சிவாவுக்கு தகவல் சொல்லிவிட்டு என்னாச்சோ என்ற பதட்டத்தோடு போய் சேர்ந்தேன். 3வது கேட்டுக்கருகில் இருக்கும் மரத்தடியில் நின்றிருந்தார். வெற்று புன்னகையோடு. முகத்தில் தீர்மானமான முடிவு தெரிந்தது. கணவரை சேர்ந்திருப்பதாக சொன்னார். எனது தலையை கோதியபடி இனி உனக்கும் சிவாவுக்கும் தொந்தரவிருக்காது. கையில் இருந்த டிஃபன் பாக்ஸை திறந்து கொண்டே அவன் திருந்த மாட்டாயா, அதனால என்றபடி டிஃபன் பாக்ஸை காண்பித்தார். அதில் கணவரின் வெட்டப்பட்ட ஆண்குறி இருந்தது.